ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி அந்த மஹஷர் பெருவெளியை மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். சூரியன் நம் தலைக்கு ஒரு ஜான் தூரத்தில் இருக்கும். வியர்வை ஆறாகப் பெருகி அதில் ஒவ்வொருவரும் அவரவர் பாவங்களுக்கு ஏற்ப மூழ்கியிருப்பார்கள். தாகத்தால் நாக்கு வறண்டு, நான் என்ன ஆவேன், என் கதி என்ன என்று ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படும் அந்த பயங்கரமான நாள். அந்த மாபெரும் கூட்டத்தில் நபிமார்களே, நஃப்ஷி நஃப்ஷி, என் உயிர் என் உயிர் என்று தங்களை குறித்து அங்கலாய்க்கும் அந்த இக்கட்டான நேரத்தில், கோடிக்கணக்கான மக்கள் செய்வதறியாது தவிக்கும் அந்த வேளையில், ஒரு கூட்டம் மட்டும் நிழலில் மிக அமைதியாக பாதுகாப்பாக இருப்பார்கள். அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ்வின் மாபெரும் கருணையால் நம் உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷபாத், அதாவது பரிந்துரை கிடைக்கும். அந்த பரிந்துரையை பெறுவதற்கான மிக சக்தி வாய்ந்த வழிகளில் ஒன்றைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்கள் உலக வாழ்க்கையின் கவலைகளை தீர்க்கும் அருமருந்தாகவும் மறுமையின் மிகப்பெரிய வெற்றியான நபியவர்களின் பரிந்துரையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புத அமலாகவும் இருப்பது தரூத் இப்ராஹிம்தான். ஷபாத் என்பது ஏதோ ஒரு சாதாரண சிபாரிசு அல்ல. அது மறுமை நாளின் மிக மிகப் பெரிய சலுகை. ஷபாத் என்றால் பரிந்துரை. அந்த பயங்கரமான நாளில் அல்லாஹ்வின் அனுமதிக்குப் பிறகு அவனது நல்லடியார்களுக்காக பரிந்துரை செய்யும் பாக்கியம் சிலருக்கு வழங்கப்படும். ஷபாத்தில் பல வகைகள் இருந்தாலும் அதில் உச்சபட்சமானது ஷபாத்துல் உல்மா, அதாவது மாபெரும் பரிந்துரை. மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணை எப்போது தொடங்கும் என மனித இனம் மொத்தம் தவித்துக் கொண்டிருக்கும்போது, ஒட்டுமொத்த மனித குலத்திற்காகவும் அல்லாஹ்விடம் பரிந்து பேசி விசாரணையை தொடங்கச் செய்வதற்காக நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய பரிந்துரை இது. இது மகாமு மஹ்மூத் என்னும் புகழுக்குரிய இடத்திலிருந்து செய்யப்படும் ஒரு தனிப்பெரும் கண்ணியம். அது மட்டுமல்ல, ஈமான் கொண்ட பாவிகளை நரக நெருப்பிலிருந்து விடுவிக்கவும் சொர்க்கத்தில் இருப்பவர்களின் பதவிகளை மேலும் உயர்த்தவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். சொல்லுங்கள், அந்த பரிந்துரை நமக்கு வேண்டாமா? அந்த மாபெரும் தலைவரின் அருகாமை மறுமையில் நமக்கு வேண்டாமா? நிச்சயமாக வேண்டும். அதற்கு நாம் தகுதியானவர்களாக மாற வேண்டும். அந்த தகுதியை நமக்கு அள்ளித்தரும் ஒரு பொக்கிஷம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கூறும் ஸலவாத். அல்லாஹ் திருக்குரானில் எவ்வளவு அழகாக கூறுகிறான் பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ்! அகில உலகையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த அல்லாஹ்வே தன் தூதர் மீது ஸலவாத் சொல்கிறான். அவனது வானவர்கள் சொல்கிறார்கள். அப்படியென்றால் அந்த நபியின் உம்மத்தினர் என்று கூறிக்கொள்ளும் நாம் எவ்வளவு அதிகமாக சொல்ல வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு பகரமாக அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். ஆதாரம் முஸ்லிம். ஒரு முறை சிந்தியுங்கள். நாம் ஒரு முறை சொன்னால் அல்லாஹ்வின் 10 மடங்கு கருணை நம் மீது இறங்குகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் எனக்கு மிக நெருக்கமானவர் என் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னவரே ஆவார். ஆதாரம் திர்மிதி. நபி அவர்களுக்கு அருகில் இருப்பதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகில் வேறு என்ன இருக்க முடியும்? யார் நபிக்கு நெருக்கமாக இருக்கிறாரோ அவருக்காக நபியின் பரிந்துரைப்பது சுலபம்தானே? ஸலவாத்துகளில் பல வகைகள் உண்டு. ஆனால் எல்லா ஸலவாத்துகளுக்கும் மணிமகுடம் போன்ற மிகச் சிறந்தது எது தெரியுமா? அதுதான் தரூத் இப்ராஹிம். இது ஏன் மிகச் சிறந்தது? காரணம், இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது எப்படி ஸலவாத் சொல்வது என்று ஆவலுடன் கேட்டபோது, நபியவர்களே, நமக்கு கற்றுக் கொடுத்த ஸலவாத் இது. அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த அழகிய வார்த்தைகளை, அதன் அர்த்தத்தை உணர்ந்து இப்போது நாம் ஒன்றாக ஓதுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீதுன். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். اللهم صل على محمد وعلى آل محمد
كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். பல இஸ்லாமிய அறிஞர்களும் மகான்களும் வெள்ளிக்கிழமை போன்ற சிறப்பு நாட்களில் அல்லது தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில், உதாரணமாக 100, 300 அல்லது 500 முறை கடைபிடிக்கச் சொல்வதை கேட்டிருப்போம். இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 500 முறை ஓதினால் ஷபாத் நிச்சயம் என்று ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையைச் சொல்லி எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸிலும் நேரடியாக வரவில்லை. அப்படியானால் ஏன் இந்த எண்ணிக்கையை அறிஞர்கள் பரிந்துரைக்கிறார்கள்? காரணம், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நமது அளவற்ற அன்பின் வெளிப்பாடு. நாம் ஒருவரை உண்மையாக நேசித்தால் அவரை பற்றித்தானே அதிகமாக பேசிக் கொண்டிருப்போம். நமது தலைவர், நம் உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்தால் அவர்கள் மீதுதானே அதிகமாக ஸலவாத் சொல்வோம். எண்ணிக்கை என்பது நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ளும் ஒரு இலக்கு. அது இந்த நல்ல அமலை தொடர்ந்து செய்யத் தூண்டுகிறது. 10 முறை சொல்வதற்கும் 100 முறை சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. 100 முறையை விட 500 முறை சொல்லும்போது நமது உள்ளம் இன்னும் அதிகமாக நபியவர்களின் நினைவில் மூழ்குகிறது. உள்ளத்தில் இருக்கும் வீணான உலக ஆசைகள் குறைகின்றன. அல்லாஹ்வின் மீதும் அவனது தூதர் மீதும் உள்ள அன்பு அதிகரிக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.